கனடா ஏர்போர்ட்லேருந்து நான் வெளிய வந்தப்ப, என்கிட்ட இருந்தது ஒரு சூட்கேஸ், கொஞ்சம் கேஷ். என்னோட ஃபோன்ல வந்து ஒரு Airbnb அட்ரஸ். இது மட்டும் தான் இருந்துச்சு. என்ன யாரும் பிக்கப் பண்ண வரல. ஏன்னா யாருக்கும் என்ன தெரியாது. எனக்கும் யாரையும் தெரியாது. ஆனா நான் எதுக்காகவும் பேனிக் ஆகல. ஏன்னா நான் முன்னாடியே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்திருந்தேன். சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குன்றது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோல நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், நான் என்னென்ன ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன் வரதுக்கு முன்னாடியே, அப்படின்றத இந்த வீடியோல நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். கனடா வரப்போறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள டீப் டைவ் ஆகுறதுக்கு முன்னாடி, நான் என்னோட ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும் உங்களுக்கு. நான் எப்படி கனடா வந்தேன் அப்படின்றத பத்தி. ஸோ நான் வந்து ஒரு MNC கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமா. அந்த கம்பெனி தான் என்ன ஸ்பான்சர் பண்ணி கனடாக்கு வந்து அனுப்பிச்சு வச்சாங்க. அதுவும் குளோஸ்டு வொர்க் பெர்மிட்ல. நான் வந்தது பிஆர்ல கிடையாது, ஸ்டடி பெர்மிட்ல இல்ல, வொர்க் பெர்மிட்லயும் இல்ல. நான் வந்தது குளோஸ்டு வொர்க் பெர்மிட். இந்த குளோஸ்டு வொர்க் பெர்மிட்னா என்னால அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் வொர்க் பண்ண முடியும். வேற எந்த கம்பெனிக்கும் கனடால வொர்க் பண்ண முடியாது. அப்படின்ற விஷயம் நான் கனடா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் அந்த கண்டிஷன்ல தான் வந்தேன். கனடாக்கு வரோம், போறோம் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. கங்ராச்சுலேஷன் சொல்லுவாங்க. ஆனா நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? என்னென்ன திங்ஸ்லாம் கேரி பண்ணணும்? என்னென்ன ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும்? அப்படின்றத பத்தி யாரும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கு தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு என்ஆர்ஐ டைரி அப்படின்ற பேர்ல. இந்த யூடியூப் சேனல் இதில நான் சொல்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னென்ன கத்துக்கிட்டேன்? நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? கனடா வந்ததுக்கு அப்புறம் நான் லேர்ன் பண்ண விஷயங்கள் என்ன? அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் மூலமா நான் சொல்ல விரும்புறேன். முக்கியமா இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா, கனடா வரதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய, நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள் என்ன? நீங்க லேண்ட் ஆவறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த 5 விஷயத்த பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் டே இருக்கும்? அப்படின்றதை பத்தி தான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் சொல்றது எல்லாமே என்னோட பிரிப்பரேஷன் மட்டும் தான். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டெப் 1 Airbnb. நீங்க தங்குறதுக்கான இடத்த நீங்க வரதுக்கு முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. நான் எப்படி புக் பண்ணேன் அப்படின்றத ஒரு லைவ் டெமோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள்ல போயிட்டு Airbnb அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய்க்கிட்டேன். நீங்க வெப்சைட்டுக்கு தான் வரணுன்ற அவசியம் இல்ல. நீங்க மொபைல் அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். Airbnb வந்து Play Storeலயும், App Storeலயும் அவைலபிளா இருக்கு. ஸோ Airbnb ன்றது ஒன் ஆஃப் த ரென்டல் வெப்சைட். இது மாரி நெறைய வெப்சைட்ஸ் வந்து கனடால அவைலபிளா இருக்கு. எனக்கு மோர் ட்ரஸ்ட்வொர்த்தியா ஃபீல் பண்றது நான் வந்து Airbnb தான். ஸோ Airbnbன்றது ஒரு டெடிகேட்டட் ஹோட்டல் மாரி மட்டும் இல்ல. ஈவன் இண்டிவிஜுவல் பெர்சன் அவங்களோட வீட்ல ஒரு ரூமையா இருக்கட்டும், இல்ல ஒரு 2 ரூம், இல்ல பேஸ்மெண்ட் இது மாரி எந்த பிளேஸ வேணா அவங்க வந்து ரென்டலுக்கு விடுவாங்க. ஸோ அந்த மாரி ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே வந்து இங்க லிஸ்டட் ஆகி இருக்கும். ஸோ உங்களுக்கு சீப்பான ஆப்ஷன கண்டுபிடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க Airbnb வெப்சைட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹஸல் எல்லாம் கம்மி பண்றதுக்கு. ஏன்னா நீங்க உங்க Gmail யூஸ் பண்ணி லாகின் பண்றப்ப, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட விஷ் லிஸ்ட்ல போட்டுக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி புடிச்சிருக்கு, நீங்க ரிசர்வ் பண்ணீங்கன்னா கூட அந்த ப்ராப்பர்ட்டியோட எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க எந்த இமெயில்ல லாகின் பண்ணியிருக்கீங்களோ, அந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ லாகின் பண்றது ஒரு ஈஸியான ஆப்ஷன். 2வது கரன்சி எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ரீசன் வந்து ரைட் நவ் நான் கனடால இருக்கிறேன். ஸோ என் லொகேஷனுக்கு ஏத்த மாரி இது எனக்கு கனடியன் டாலர்ஸ்ல காட்டுது. நீங்க இந்தியால இருக்கிறப்ப உங்களுக்கு இந்தியன் ரூப்பீஸஸ்ல காட்டும். பிரைஸஸ்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும். 20,000 30,000 அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ ரொம்ப பயமுறுத்துற மாரி இருக்கும் உண்மைய சொல்லணும்னா. ஸோ நீங்க கனடியன் டாலர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றப்ப, அந்த பிரைஸ் வந்து கனடால லோக்கலா அது சீப்பா, இல்ல மாடரேட் பிரைஸா இருக்கா அப்படின்றத உங்களால ஈஸியா பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்க இந்த 3 லைன்ஸ கிளிக் பண்ணி, லாங்குவேஜ் அண்ட் கரன்சி செக்ஷனுக்கு போயிடுங்க. இங்க உங்களுக்கு புடிச்ச லாங்குவேஜ் நீங்க என்ன லாங்குவேஜ்ல விருப்பப்படுறீங்களோ, அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். கரன்சில இப்ப நான் கனடியன் டாலர்ஸ்ல இருக்கு. நான் உங்களுக்கு இந்தியன்ல காட்டுறேன். உங்களுக்கு இந்தியன்ல இருக்கும். நீங்க கனடியன்ல மாத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்தியன் கரன்சிஸ்ல காட்டுது. ஸோ 2வது சஜஷன் வந்து, நீங்க வந்து மினிமம் 4.5க்கு மேல ரேட்டிங் இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ சூஸ் பண்ணுங்க. ஃபார் யுவர் ஓன் சேஃப்டி. ஏன்னா, நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டு, பிக்சர பார்த்து என்டர் ஆயிட்டு, ப்ராப்பர்ட்டி நல்லா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்கு பெட்டரா வந்து நீங்க முன்னாடியே 4.5 ஸ்டாருக்கு மேல இருக்கிற மாரி ப்ராப்பர்ட்டீஸ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்ப ஈஸி ஆக்சஸ்க்காக நான் ஒன்ஸ் அகைன் நான் வந்து கரன்சிய வந்து கனடியன் டாலர்ஸ்க்கு மாத்திக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு கனடால அதோட பிரைஸ் எவ்வளோ இருக்கு லோக்கலா? இந்தியன் பிரைஸஸ் வந்து எக்ஸாக்ட் கன்வர்ஷன் ஆஃப் கனடியன் டாலர்ஸ். அதான் உங்களுக்கு ஹெவியா தெரியுது. 2வது உங்க லொகேஷன். ஐ பிலீவ் உங்களுக்கு நீங்க எந்த லொகேஷன் வரப்போறீங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க உங்க ஆஃபீஸ் நியர்பை லொகேஷனா இருக்கட்டும், இல்ல காலேஜ் நியர்பை லொகேஷனா இருக்கட்டும், அந்த மாரி உங்களுக்கு நியர்பை எந்த லொகேஷன்ல வீடு வேணுமோ, அந்த லொகேஷன முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு நான் டவுன் டவுன் டொரன்டோன்னு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி நான் பண்ண அதே தப்பு நீங்க பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி என்ன தப்பு பண்ணேன்னா, வெறும் 1 வீக் மட்டும் தான் யூனிட் புக் பண்ணிட்டு வந்தேன்.
இதனால என்னால எந்த ஒரு வீடியோவும் பார்க்க முடியல. நான் இருந்த பிளேஸே எக்ஸ்டெண்ட் பண்ற மாரி ஆகி 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இதனால அரவுண்ட் $3000 ஆஃப் மனி நான் வேஸ்ட் பண்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாரி ஹஸ்ஸல்லாம் உங்களுக்கு ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு பெட்டர் வென் யூ ஆர் புக்கிங், புக் ஃபார் அட்லீஸ்ட் 2 to 3 வீக்ஸ். மினிமம் 2 வீக்ஸ் புக் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஒரு எனஃப் டைம் இருக்கும். நீங்க வந்து இந்த லோக்கல் சரவுண்டிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தேடுறதா இருக்கட்டும், ஹெல்த் கார்ட் அப்ளை பண்றது, சிம் கார்ட் அப்ளை பண்றது, இந்த மாரி வேலைகள முடிக்கிறதுக்கா இருக்கட்டும், இந்த 2 வீக்ஸ் வந்து கரெக்ட்டான டைமா இருக்கும். ஒன்ஸ் நீங்க கெஸ்ட் டீட்டெயில் ஆட் பண்ணிட்டு, சர்ச்ன்னு குடுத்த உடனே உங்களுக்கு மேப் வியூ, அப்புறம் கிரிட் வியூன்னு சொல்லிட்டு 2 வியூ வரும். நெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ். ஃபில்டர்ஸ கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அமெனிட்டீஸ், நீங்க என்ன மாரி ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க, பிரைஸ் என்ன அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்க ஃபில்டர் பண்ணி இதுல முக்கியமா சொல்ல வேண்டியதுன்னா செல்ஃப் செக் இன். கனடாவுல ஓனர்ஸ் டைரக்ட்டா வந்து கீ குடுக்கறதெல்லாம் ரொம்ப ரேரான சினாரியோ. பிளஸ் நீங்க எப்ப லேண்ட் ஆகுறீங்க, எந்த டைமுக்கு வரீங்கன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இப்ப லேட் நைட்லாம் வரீங்கன்னா, ஓனர்ஸால வந்து உங்களுக்கு கீ குடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் அவங்க செல்ஃப் செக் இன் அப்படின்ற ஒரு பாலிசி வந்து வச்சிருக்காங்க. செல்ஃப் செக் இன்ன்றது என்னன்னா, ஓனர்ஸ் வந்து கீய ஒரு லாக் பாக்ஸ்ல போட்டு வீட்டோட என்ட்ரன்ஸ்ல லாக் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லன்னா வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு ஒரு பின் கோட் வச்சிருப்பாங்க. அந்த பின் கோட நீங்க என்டர் பண்ணா மட்டும் தான், மெயின் என்ட்ரன்ஸ் டோர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 2வது நீங்க புக் பண்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஃப்ரீ கேன்சலேஷன் இருக்கான்றத பார்த்துக்கோங்க. நெறைய ஓனர்ஸ் வந்து ஃப்ரீ கேன்சலேஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்ப எனக்கு ப்ராப்பர்ட்டீஸ் வருது. ஒன்ஸ் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டீஸ வந்து பார்த்துட்டீங்க. எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து புடிச்சிருச்சு அப்டின்னா, நீங்க முதல்ல விஷ் லிஸ்ட்ல போட்டுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த ஹார்ட்ட மட்டும் செலக்ட் பண்ணா போதும். விஷ் லிஸ்ட்ல ஆட் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணதுக்கப்புறம், ஒரு சில விஷயங்கள நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ். பிக்சர்ஸ் தான் உங்க ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியப்படுத்தும். 2வது அது என்ன ரேட்டிங்ல இருக்குன்னு ஒரு தடவ பார்த்துக்கோங்க. 3வது அதுக்கு என்னென்ன ரிவ்யூஸ் வந்திருக்கு, எப்படி ரிவ்யூஸ் வந்திருக்குன்றத பார்த்துட்டு, அதோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்துருக்காங்கன்றத 1க்கு 2 தடவ படிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா, இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ்ல நெறைய கண்டிஷன்ஸ் வந்து போடுவாங்க. பிளஸ் என்னென்ன அமெனிட்டீஸ் இருக்குன்றதையும் நீங்க பார்க்கணும். அதுக்கு அமெனிட்டி செக்ஷன் ஓப்பன் பண்ணி, ஃபுல் டீட்டெயில்ஸா நீங்க சூஸ் பண்ணது இல்லாம, வேற என்னென்ன அமெனிட்டீஸ் இருக்குன்றத ஃபுல்லா பார்த்துக்கோங்க. என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ்க்கு அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க வந்து ப்ராப்பர்ட்டிய ரிசர்வ் பண்ணி, அந்த ரிசர்வ் கன்ஃபார்ம் ஆகி, நீங்க பேமெண்ட் பண்ணா மட்டும் தான், உங்களுக்கு எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து கையில கிடைக்கும். சரிங்களா? ஸோ, இன்கேஸ் உங்களுக்கு அட்ரஸ் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு. ஸோ, மோஸ்ட்லி இது வந்து வொர்க் ஆகும். நீங்க மேப் செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா, இங்க ஒரு ஜூம் பட்டன் இருக்கும். அந்த பிளஸ் பட்டன் பிரஸ் பண்ணி போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன்ஸ் வந்து தெரியும். இங்க வந்து 220ன்றது வந்து யூனிட் நம்பர். அதுல வந்து ஸ்ட்ரீட் நம்பர். இங்க வந்து ஸ்ட்ரீட் நேம் இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் நம்பரையும், ஸ்ட்ரீட் நேமையும் நீங்க Googleல போட்டீங்கன்னா, உங்களுக்கு அட்ரஸ் கிடைச்சிரும். இந்த ட்ரிக்க யூஸ் பண்ணி தான் நான் என்னோட அட்ரஸ கண்டுபிடிச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் ரிசர்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ ஒன்ஸ் நீங்க ரிசர்வ்ன்ற பட்டன கிளிக் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் இமெயில் வந்து ட்ரிகர் ஆகும். அது மூலமா தான் ஓனருக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி ரிசர்வ் பண்ணியிருக்கீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னொரு ஆப்ஷன் நீங்க உங்க ப்ரொஃபைல்ல 3 ஹாரிசான்டல் லைன்ஸ கிளிக் பண்ணி, மெசேஜ் செக்ஷனுக்கு போயிட்டு உங்க ஓனர் கூட நீங்க டைரக்ட்டா சாட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓனர்ஸும் உங்களோட மெசேஜஸ்க்கு வித்தின் 24 to 48 ஹார்ஸ்ல ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஓனர்ஸ் ஒன்ஸ் அந்த ரிசர்வேஷன் ரிக்வெஸ்ட்ட பார்த்துட்டு, உங்களோட ப்ரொஃபைல்ல டீட்டெயில்ஸ் செக் பண்ணிட்டு, உங்களத அப்ரூவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் ஜெனரேட் ஆகும். நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துரும். நீங்க வந்து அந்த பேமெண்ட்ட உடனே பண்ற மாரி இருக்கும். வித்தின் 24 ஹார்ஸ்க்குள்ள. நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்ச கையோட உங்களுக்கு ஆன ரிசிப்ட்டையும் அவங்க இமெயில்ல அனுப்பிச்சுருவாங்க. உங்களுக்கு இந்தியன் ரூபீஸ்லயே அந்த ரிசிப்ட்டும் வந்துரும். உங்களுக்கு வேணும்னா கனடியன் டாலர்ஸ்ல ஜெனரேட் பண்ணிக்கலாம். பிஃபோர் டிராவலிங்க்கு முன்னாடி அவங்க உங்களுக்கு ரிமைண்டர் மெசேஜும் அனுப்புவாங்க. அதையும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். இந்த ரிமைண்டர்ல நீங்க வர வேண்டிய அட்ரஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா மெசேஜும் அதுல தெளிவா இருக்கும். ஸோ இப்படிதான் என்னோட ப்ராப்பர்ட்டிய நான் புக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த Airbnb வெப்சைட்ன்றது நான் உங்களுக்கு மஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன். இது மாரி நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. பட் இது என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டான ஒரு வெப்சைட். ஸ்டெப் 2 சிம் கார்டு. இது ரொம்ப பேசிக். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கனடால லேண்ட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு வொர்க்கிங் ஃபோன் வேணும். Airbnb ஹோஸ்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு, ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு, Uber புக் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வொர்க்கிங் ஃபோன் வேணும். இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்தியாவிலேருந்து வரும்போதே உங்களோட ஃபோன்ல இந்தியன் ரோமிங் பேக்க ஆக்டிவேட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்தியாவோட டாப் பிராண்ட்ஸான ஜியோ, ஏர்டெல், பிஐ அவங்க எல்லாருமே அவங்களோட சைட்ல இருந்து இன்டர்நேஷனல் ரோமிங் பேக்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நான் ரிசர்ச் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த டேபிள்ல இப்ப ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆஸ் ஆஃப் ஜூலை 2026 படி அப் டு டேட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க வீடியோ இப்பயே பாஸ் பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. என்னோட குயிக் சஜஷன் என்னன்னா, உங்களோட ட்ரிப் டியூரேஷனுக்கு ஏத்த மாதிரி பேக்க சூஸ் பண்றது ஒரு வைஸரான ஆப்ஷனா இருக்கும். நீங்க இன் கேஸ் ஒரு டூரிஸ்ட்டா வரீங்க, ஒரு 10 நாளைக்கு மட்டும் தான் தேவைப்படுது அப்டின்னா, நீங்க ஏர்டெல்லோட 10 டே பேக்கேஜ எடுத்துட்டு போய்க்கலாம். இப்ப நான் மோர் தென் 15 டேஸ் வரேன், இல்ல 20 டேஸ் வரேன் அப்டின்றவங்க, இல்ல நான் செட்டில் ஆக வரேன் அப்டின்றவங்கலாம் 30 டேஸ் பேக்கேஜ் எடுக்கிறது மச் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்.
என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வெறும் ஓடிபிக்காக மட்டும் தான் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, யூ கேன் ஜஸ்ட் கோ வித் ஜியோ ஸ்டாண்டர்ட் பே கோ. நீங்க முன்னாடியே எந்த ஒரு காசும் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க யூஸ் பண்றதுக்கு மட்டும் பே பண்ணுவீங்க. 2வது, இதுவே நீங்க ஒரு ஷார்ட் ஸ்டேக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு 7 டூ 10 டேஸ் மட்டும் தான் இருக்க போறீங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு டேட்டா பெருசா யூஸ் ஆவாதுன்னா, ஜஸ்ட் கோ வித் ஏர்டெல் 1200 பேக்கேஜ். உங்களுக்கு இதில வந்து ஒரு 3 ஜிபி டேட்டா குடுத்துடுறாங்க. இது வந்து உங்களுக்கு மோர் தென் எனஃப்பா இருக்கும். நீங்க Uber புக் பண்றதுக்கு, WhatsApp மெசேஜ் யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும். இதுவே உங்களோட ஸ்டே வந்து மோர் தென் 10 டேஸ், நான் வந்து இங்கேயே செட்டில் ஆக போறேன் அப்படின்ற ஒரு ஐடியால வந்தீங்கன்னா, மினிமம் 30 டேஸ்க்கான பேக்கேஜ் சூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஜியோ, 2வது ஏர்டெல். நான் டிராவல் பண்றப்ப நான் ஏர்டெல்ல தான் பிக் பண்ணேன். ஏன்னா, என்னோட எக்ஸிஸ்டிங் சிம் கார்டு ஏர்டெல். ஸோ, இன்டர்நெட் ரோமிங் பேக்கெட் போடுறதும் எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஸோ, நம்ம இந்தியாலருந்து வரப்ப இன்டர்நெட் ரோமிங் பேக் போடுறது ஒண்ணும் நம்மளுக்கு பெரிய காம்ப்ளிகேட்டடா இருக்காது. ஏன்னா, எல்லா நெட்வொர்க்குமே தெரிஞ்ச ஒரு நெட்வொர்க். பட் கனடாக்குள்ள வந்துட்டு ஒரு சிம் கார்ட சூஸ் பண்ணணும்னா, என்ன பண்றது? ஏன்னா, கனடால இருக்க நெட்வொர்க் பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இல்லையா? ஸோ, இப்ப கனடியன் மொபைல் பிளான்ஸ்ல எது நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கனடாவுல 3 டியர்ல வந்து நெட்வொர்க்ஸ் இருக்கு. பிரீமியம் டியர், மிட் டியர் அண்ட் பட்ஜெட் டியர். ஸோ, இந்த டியர்ஸ் அப்டின்னா என்னன்னா, ஒண்ணும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரே கம்பெனியோட 3 சப் கம்பெனிஸ் தான் இந்த டியர்ஸ். ராஜர்ஸ், டெலஸ் அண்ட் பெல். இந்த 3 கம்பெனி தான் கனடாவோட கம்ப்ளீட் மொபைல் நெட்வொர்க்க மேனேஜ் பண்றது. இந்த 3 கம்பெனியோட சப் குரூப்ஸ் தான் 3 டிஃபரண்ட் டியர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ராஜர்ஸ். ராஜர்ஸோட சப் கம்பெனி ஃபைடோ, அவங்களோட சப் கம்பெனி சார்ட்டர். ஸோ ராஜர்ஸ் வந்து பிரீமியம் டியர், ஃபைடோ மிட் டியர் அண்ட் சார்ட்டர் பட்ஜெட் டியர். சேம் ஆஸ் டெலஸ் அண்ட் பெல் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப் கம்பெனிஸ வச்சிருக்காங்க. இவங்க டிஃபரண்ட் கனடியன் லொகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரியும், கவரேஜ்க்கு ஏத்த மாரியும் அவங்களோட சர்வீஸஸ சப் லெவல் கம்பெனிஸா டிவைட் பண்ணியிருப்பாங்க. பிரீமியம் டியர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆவரேஜா $65 to $95 பிரைஸ் வரும். ஃபார் அப் டூ 100 ஜிபி ஆஃப் டேட்டா. காலிங் உங்களுக்கு டொமஸ்டிக் ஃபுல்லா ஃப்ரீ தான். ஸோ, இதுவே நீங்க மிட் டியர் ரேஞ்சுக்கு போனீங்கன்னா, உங்களோட பிரைஸ் $40 to $45 ஃபார் 60 ஜிபி டேட்டாக்கு வரும். டொமஸ்டிக் வைஸ் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். இந்த டியர் தான் மோஸ்ட் ஆஃப் த கனடியன்ஸால யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க். ஒன்லி ரீசன் இது வந்து கொஞ்சம் சீப்பராவும் இருக்கும். நல்ல கவரேஜும் குடுக்கும். 3 பட்ஜெட் டியர். இருக்கிறதுலே சீப்பஸ்ட் பிளான்னா பட்ஜெட் டியர் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிற ஏரியால, இருக்கிற ரூரல் ஏரியாஸ்ல அந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல மட்டும் இதோட நெட்வொர்க் நல்லாருக்கும். நீங்க சிட்டிக்கு வெளியலாம் போனீங்கன்னா, இது வொர்க் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ, இப்ப என்னோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 கேட்டகரியா அத வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ, லெட்ஸ் சி த ஃபர்ஸ்ட் கேட்டகரி பெஸ்ட் பட்ஜெட் பிளான். லக்கி மொபைல்ல $19க்கு 500 எம்பி ஆஃப் டேட்டா வந்து புரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு டொமஸ்டிக் கால்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஸோ, என்னோட பெஸ்ட் பட்ஜெட் பிளான்னா லக்கி மொபைல். என்னோட பெஸ்ட் வேல்யூ பிளான்னா நான் ஃபைடோ ஆர் கூடோ சொல்லுவேன். ஆவரேஜ் காஸ்ட் $40 to $45 ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு அப் டூ 60 ஜிபி டேட்டாஸ் வரும். டொமஸ்டிக் ஃபுல்லா நல்லா வொர்க் ஆகும். ஈவன் இன் பேஸ்மெண்ட்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இதோட நெட்வொர்க் வந்து வொர்க் ஆகும். பெஸ்ட் பிரீமியம் பிளான்னா பெல் ஆர் ராஜர்ஸ். $65க்கு 100 ஜிபி ஆஃப் டேட்டாஸ் புரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு யுஎஸ் ரோமிங்கும் சேர்ந்து வரும். ஸோ, அதுதான் என்னோட பெஸ்ட் பிரீமியம் பிளான். பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் நியூ இமிகிரண்ட்ஸ். என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க லோ டியர்ல போயிட்டு ஒரு எமர்ஜென்சிக்குன்னு ஒரு நம்பர் வாங்குறது பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் மொபைல் ஆர் சாட்டர். நான் வந்த புதுசுல நான் சாட்டர் தான் ஃபர்ஸ்ட்டு வாங்குனேன். ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கும். உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். சரிங்களா? அதுதான் என்னோட பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் நியூ இமிகிரண்ட்ஸ். ஒரு அடிஷனல் டிப். ஸோ, நீங்க எக்ஸ்ட்ரா $5 வந்து நீங்க ராஜர்ஸ், ஃபைடோ ஆர் சாட்டர்ல பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 1000 மினிட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் காலிங் ஃபெசிலிட்டி வந்து குடுப்பாங்க. விச் மீன்ஸ் நீங்க இந்தியாக்கு அப் டூ 1000 மினிட்ஸ் வந்து ஃப்ரீயா பேசிக்கலாம். வெறும் $5ல. ஸோ, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, நீங்க இந்தியாலருந்து வரப்ப உங்களோட சிம் கார்ட்ல ரோமிங் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட எமர்ஜென்சி லேண்டிங்க வீட்ல இன்ஃபார்ம் பண்றதுக்கு, பிளஸ் உங்களோட Airbnbல கம்யூனிகேட் பண்றதுக்குலாம் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் நீங்க Airbnbல வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம், உங்களுக்கு எந்த பிளான் வந்து சூட்டபிளான பிளானா இருக்குமோ, அந்த பிளான தேர்ந்தெடுத்து அந்த பிளானுக்கான சிம் கார்ட வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்தத விட இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா போனதால, இந்த வீடியோவ 2 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல ஸ்டெப் 1 Airbnb அக்காமடேஷனும், ஸ்டெப் 2 சிம் கார்டு எப்படி வாங்கணுன்றத பத்தியும் பேசியிருக்கோம். ஸ்டெப் 3 4x அண்ட் கேஷ், ஸ்டெப் 4 Uber அண்ட் சம் ஃபைனல் டிப்ஸ். இது எல்லாத்தையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அப்ராட் வரப்போற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் பேஜ் ஆஃப் ஒரு என்ஆர்ஐ டைரியில சந்திப்போம். பாய்.